ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். சக்கரை பூசணியில் நம்ம எப்படி பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இந்த மாதிரி பூசணிக்காயை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து கலந்தது போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு அது லைட்டாக செவந்தா போதும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 2 கீரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சக்கரை பூசணியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பே போட்டுப்போம், கரைஞ்சிக்கும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே பாயில் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம மூடி போடுறது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் மசாலா மட்டும் சேர்த்தா போதும். காரம் நமக்கு தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இல்லைனா இது எங்களுக்கு தேவையான காரம் போதுமானது. நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க, இல்லை கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மசாலா சேர்த்துப்போம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு மறுபடியும் பாயில் பண்ணிப்போம். கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். மசாலா வேறு சேர்த்துருக்கோம். பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். பிடிக்காதவங்க கூட என்னடா இனிப்பாக இருக்கும், இது நமக்கு பிடிக்காதேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் மல்லி மட்டும் கட் பண்ணி தூவிக்குவாங்க கடைசியாக. நல்லாயிருக்கும். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் லக்கீல் சாந்த்.